திருவட்டார் அருகே வீட்டில் இருந்து 110 பவுன் தங்க நகைகள் மாயம். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகேயுள்ள திருவரம்பு செம்மண்டரை பகுதியைச் சேர்ந்தவர் ரசல்ராஜ், வயது 45. இவர் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மனைவியும் துபாயில் தங்கியிருக்கிறார். இதனால் திருவரம்பு பகுதியில் உள்ள வீடு பூட்டியே கிடந்துள்ளது. இந்த வீட்டை அவரது உறவினர்கள் பராமரித்து வந்தனர். இந்த நிலையில் ரசல்ராஜின் தந்தை திடீரென இறந்துவிட்டார். இதனால் ரசல்ராஜ் தனது சொந்த ஊருக்கு வந்து தந்தையின் இறுதி சடங்கை நடத்தினார். ரசல்ராஜின் தந்தை அருகில் உள்ள வேறொரு வீட்டில் வசித்து வந்த நிலையில் அங்கு வைத்து இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டன. பின்னர் இறுதி சடங்குகள் முடிந்த பின் ரசல்ராஜ் தனது வீட்டுக்கு வந்துள்ளார். அங்கு அவர் வீட்டில் உள்ள அலமாரியை திறந்து பார்த்தபோது அதிலிருந்து 110 பவுன் தங்க நகைகள் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் இது பற்றி அவர் உறவினர்களிடம் விசாரித்தார். ஆனால் அவர்கள் தங்களுக்கு எதுவும் தெரியாது என கூறியுள்ளனர். இதனையடுத்து நகைகள் மாயமானது குறித்து திருவட்டார் போலீசில் ரசல்ராஜ் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடம் வந்து விசாரணை நடத்தினர். மேலும் தடயவியல் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டனர். வீட்டில் ஆளில்லாததை நோட்டமிட்டு மர்ம ஆசாமிகள் கைவரிசை காட்டியிருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர். தொடர்ந்து ரசல்ராஜ் வீட்டில் கேமரா இல்லாததால் போலீசார் அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.